அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது செய்வினை, ஏவல் பிரச்சனை, இந்த மாதிரி துஷ்ட தேவதைகள்னால ஏவல் பிரச்சனை இருக்கக்கூடியவங்க, மோகினி பிரச்சனை இருக்கக்கூடியவங்க, இந்த பேய் பிசாசு கோளாறுகள் இருக்கக்கூடியவங்க, இந்த மாதிரி துஷ்ட விஷயங்கள்னால பாதிப்படைஞ்சிருக்கக்கூடியவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு மைய வச்சு நம்ம என்ன செஞ்சிட முடியும்னா, எப்பேற்பட்ட ஏவல் பில்லி சீவனையாக இருக்கட்டும், பேய் பிசாசு கோளாறுகளாக இருக்கட்டும், இந்த ஒரு மைய வச்சே நம்ம என்ன செஞ்சிட முடியும்னா சரி பண்ணிட முடியும். சரிங்களா? அந்த மைய அரைக்கிற ஒரு வழிமுறையை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோ பதிவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்குப்பிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அதாவது இந்த ஏவல், பில்லி, செய்வனி, சூனியம் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நம்மள்கிட்ட பக்கத்தில் அணுகாமல் இருக்கிறதுக்கும், அந்த மாதிரி பிரச்சனையினால் நம்ம பாதிப்பு அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா அதில் இருந்து வெளிவருவதற்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது. சரிங்களா? மந்திரங்களை கொண்டும் இந்த செய்வன இந்த மாதிரி ஏவல் பிரச்சனைகளையும் நம்ம சரி பண்ண முடியும். சில எந்திரங்கள் செஞ்சும், சில பெரிய பெரிய பூஜைகள் பண்ணியும் நம்ம என்ன செஞ்சிட முடியும், இந்த ஏவல் பில்லி செய்வனை கோளாறுகளை நம்ம நிவர்த்தி செய்ய முடியும். சரிங்களா? அதே சமயம் பார்த்திங்கன்னா ஒரு சில மூலிகைகளை கொண்டுமே நம்ம என்ன செய்ய முடியும், ஏவல் பில்லி செய்வனை சூனியங்கள் இந்த கோளாறுகளை நம்மளால் எளிதில் நீக்க முடியும். சரிங்களா? எல்லாத்துலேயுமே வழிமுறைகள் இருக்குது. ஆனால் எந்த வழிமுறை நம்மளுக்கு ஈஸியோ அதை தான் நம்ம என்ன செய்வோம், பண்ணுவோம். சரிங்களா? அதில் ரொம்ப எளிமையான முறை அப்படின்னா, மூலிகைகளை கொண்டு இந்த மாதிரி துஷ்ட செய்வன, ஏவல், பில்லி, சூனியம் இந்த மாதிரி பிரச்சனைகளை நம்ம நீக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகளை தான் இன்றைக்கி நம்ம வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? அதாவது எப்பேற்பட்ட ஏவல், பில்லி, செய்வனை, சூனியங்களால் இருந்தாலும் சரிங்களா, சரி பண்ண முடியாதெல்லாம் கிடையாது. சரிங்களா? ஒரு பிரச்சனைன்னு வந்துடுச்சுன்னா அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு இருக்கும் கண்டிப்பாக. அந்த முடிவை நம்ம சரியாக தேடி போனோம் அப்படின்னா அதற்குண்டான முடிவு என்ன செஞ்சிடும், கரெக்டாக நம்மளுக்கு கிடச்சி போயிடும். அதை சமயம் வச்சு தான் நம்ம என்ன செய்ய முடியும், நம்ம பிரச்சனைக்கு உண்டான விஷயத்த நம்ம சரி பண்ண முடியும். சரிங்களா? அதே போல் இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்திங்கன்னா, ஒரு சில மூலிகைகளை வச்சு நம்ம என்ன செய்ய முடியும், எப்பேற்பட்ட ஏவல் பில்லி செய்வனை சூனியமாக இருந்தாலும் அந்த மூலிகைகளை கொண்டு அரைச்ச அந்த மையை பயன்படுத்தும் போது எந்த துஷ்ட சக்தியுமே பக்கத்தில் நெருங்காது. சரிங்களா? ஒரு சில பேர்கள்லாம் நினைக்கலாம், இந்த ஏவல், பில்லி, செய்வனை சூனியங்கள்லாம் என் பக்கத்தில் நெருங்காமல் இருப்பதற்கு ஒரு பாதுகாப்பு எந்திரம் கொடுங்க, பாதுகாப்பு ரட்சை கொடுங்க, பாதுகாப்பு மாலை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த தாயத்துலலாம் இதனுடைய மூலிகை வேற தான் வச்சு தாயத்தாக கட்டி நம்ம கொடுப்போம். சரிங்களா? ஒரு சில பேர்களுக்கு இந்த செய்வனை மாரண குடுவையெல்லாம் கொடுப்போம். சரிங்களா? ஒருத்தர் வீட்டில் செய்வனை பிதைச்சிட்டாங்க அப்படின்னா அந்த செய்வனையை எடுக்கணும். ஒன்று அந்த செய்வனை தகடை நம்ம எடுக்கணும், இல்லை அப்படின்னா அந்த செய்வனை தகடை அழிக்கிறதுக்கு உண்டான அதை விட சக்தி வாய்ந்த எந்திரங்களுடைய தகடை என்ன செய்வோம்னா கொடுப்போம். அந்த எந்திரத்துக்கெல்லாம் இந்த செய்வனை வராமல் இருக்கிறதுக்கு உண்டான இந்த மையத்தான் நம்ம அதில் அந்த எந்திரத்துக்குமே தடவும். சரிங்களா? இந்த மையை ஏன் இவ்வளவு சக்தி வாய்ந்ததாக சொல்கிறேன் அப்படின்னா, ரொம்பவும் பவர்ஃபுல்லானது. நம்மளுடைய குரு வழியில் இருந்து இதை தான் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அந்த பதிவை தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்ல போகிறேன். சரிங்களா? இதுக்கு இந்த மையை வச்சு எப்பேற்பட்ட துஷ்ட சக்திகளையுமே நம்ம பக்கத்தில் நெருங்க விடாமல் தடுக்க முடியும். இந்த ஒரு மைய வச்சே நம்ம என்ன செஞ்சிட முடியும்னா பல பிரச்சனைகளை நம்ம தீர்க்க முடியும். சரிங்களா? இந்த மாதிரி செய்வனை, ஏவல், பில்லி, சூனியம், காற்று கருப்பு, இந்த மாதிரி மோகினி பிரச்சனை இருக்கக்கூடியவங்க, காட்டேரி பிரச்சனை இருக்கக்கூடியவங்க, இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் துஷ்ட சக்திகள்னால் பாதிப்படைஞ்சிருக்கக்கூடிய எந்த நபர்களாக இருந்தாலும் இந்த ஒரு மைய நெற்றியில் தினமும் வச்சுக்கிட்டு வந்தாவே போதும், பக்கத்தில் துஷ்ட சக்தி நெருங்கவே நெருங்காது. ஒரு சில பேருக்கெல்லாம் துஷ்ட சக்தியில் பாதிக்கப்பட்டவங்களும் நைட்டு பூரா தூக்கமே வராது. சரிங்களா? தூக்கமே நீங்கள் காலையில் எந்திரிச்சிட்டு சாமி கும்பிட்டுட்டு இந்த மையை மட்டும் நெற்றியில் எடுத்து வச்சுட்டு நீங்கள் இப்போ வேலையை பாருங்கள், உங்களுக்கு எந்த டிஸ்டர்புமே வராது, ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். சரிங்களா? அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மை தான் நான் சொல்கிறது. சரிங்களா? இந்த மையை பார்த்திங்கன்னா ஒரு அமாவாசை நாள் அன்னைக்குன்னு இந்த பிரம்மத்தண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூலிகைக்கும்
மருதாணி செடி இருக்குது சரிங்களா, அந்த மருதாணி செடியோடைய மூலிகைக்கும் காப்பு கட்டி சாப நிவர்த்தி செய்து, அமாவாசை அன்னைக்கு தான் இந்த மூலிகைக்கு காப்பு கட்டணும் சரிங்களா. காப்பு கட்டி சாப நிவர்த்தி செய்து என்ன செய்யுங்கன்னா, அந்த மூலிகையுடைய வேரை ஆணி வேரை அந்துராமல் அதை அப்படியே எடுத்து அந்த மூலிகை வேரை நிழலில் காய வைங்க சரிங்களா. நிழலில் காய வச்சுட்டு ஒரு புது மண் சட்டியில் பச்சை கற்பூரம் கொஞ்சம் போட்டு அதை அந்த மூலிகையோட வேர் எல்லாத்தையும் போட்டு எரித்து கறியாக்குனீங்க அப்படின்னா அப்படியே ஒரு கறி பக்குவத்தில் வரும். இந்த 2 மூலிகையும் எரித்து கறியாக்கணும். கரித்து எரியாக்கின பிறகு அதோடைய கறி என்ன செய்யணும்னா கல்வத்தில் போட்டு நல்ல நைஸ் பக்குவத்தில் அரைக்கணும். எந்த ஒரு கட்டியும் இல்லாமல், எந்த ஒரு சரடும் இல்லாமல் நம்ம அரைக்கணும். நல்லா அரைச்சோம்னா நல்ல ஒரு தூள் போல் வரும். அந்த தூளை என்ன செய்யணும்னா காராம்பசு நெய் கொஞ்சம் விட்டு அத்தரு, புனுகு, செவ்வாது, குங்குமப்பூ, பச்சை கற்பூரம், கோரோசனை இதெல்லாம் சேர்த்து நல்ல மை பக்குவத்துக்கு நல்லா அரைக்கணும். ஒரு 1.5 மணி நேரம் நல்லா மை பக்குவத்துக்கு திரண்டு வர்ற அளவுக்கு நல்லா அரைச்சிங்க அப்படின்னா இந்த மையை அரைக்கும் போது ஓம் சிவாய நம அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இந்த மையை என்ன செய்யணும்னா அரைக்கணும். அரைச்சி முடித்த பிறகு அந்த மையை அப்படியே கல்வத்தில் இருந்து ஒரு பனை ஓலையை வச்சு அப்படியே வலித்து ஒரு செப்பு டப்பாவில் வச்சுட்டு உங்களுடைய பூஜை ரூமில் ஒரு விளக்கு பொருத்தி வச்சுட்டு அந்த மைக்கு வெத்தலை, பூ, பழம், தேங்காய் இதெல்லாம் வச்சு அந்த மைக்கு ஒரு பூஜை கொடுத்து முடித்த பிறகு அந்த மை டப்பாவை கையில் வச்சுக்கிட்டு மந்திர ஊர் கொடுத்தாலும் சரி, இல்லை அந்த மையை திறந்து வச்சுட்டு அந்த மையை பார்த்த மாதிரி மந்திர ஊர் கொடுத்தாலும் சரி சரிங்களா. இப்படி கையில் வச்சுக்கிட்டு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய மந்திரம் என்னென்னா ஓம் சிவாய நம அப்படிங்கிற மந்திரத்தை ஒரு 1008 உரும், ஓம் க்ளீம் மகா காளி ஆகர்ஷய சிவா இப்படிங்கிற மந்திரத்தை ஒரு 5008 உரும் கொடுத்தீங்கன்னா இந்த மையானது உயிர் பெற ஆரம்பிச்சிடும். இந்த மைய உயிர் பெற்ற பிறகு இந்த மையை நெத்தியில் நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டு துஷ்ட சக்தினாலேயோ இல்லை செய்வன கோளாறுனாலேயோ இல்லை பேய் பிசாசு கோளாறு பிடிச்சிருக்கிறவங்க இப்பேற்பட்ட பிரச்சனை உள்ளவங்கெல்லாம் இந்த மையை நெத்தியில் எடுத்து வச்சுக்கிட்டு போனீங்க அப்படின்னா எந்த துஷ்ட சக்தியும் நெருங்காது. இந்த செய்வனையினால் பாதிக்கப்பட்ட உடல் ரீதியாக பிரச்சனைகள் வந்தாலும் இந்த மையை நீங்கள் நெத்தியில் எடுத்து வச்சுட்டு போனாவே போதும். எப்பேற்பட்ட செய்வனை ஏவல் பிரச்சனையும் நம்ம சரி பண்ணணும். இதற்காக நம்ம பெரிய பெரிய பூஜைகள் பண்ணி பெரிய பெரிய யாகங்கள் பண்ணி தான் இந்த விஷயத்தை நம்ம சரி பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது சரிங்களா. முழு நம்பிக்கையும் பக்தியும் இருந்தால் மட்டும் போதும். நம்ம கொடுக்கக்கூடிய இந்த மையை நீங்கள் நெற்றியில் வச்சுக்கிட்டு இருந்தாவே எப்பேற்பட்ட துஷ்ட சக்திகளாக இருந்தாலும் விலகி ஓடி போயிடும் சரிங்களா. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அல்வாக்குப்பிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அதே சமயம் இந்த மை உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா மை தேவைப்படக்கூடியவங்க ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு இந்த மை வேணுங்கிறவங்க நம்மளை தொடர்பு கொண்டு வாங்கிக்கிறலாம் சரிங்களா. நன்றி, வணக்கம்.